பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நமது கர்த்தரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்பின் வாழ்த்துக்கள். சமாதானத்தின் தேவன் தாமே நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இந்த வசனத்தை நம்ம மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள்ல வாசிக்கலாம். சோ இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வசனத்தின் மூலமா நம்ம பார்க்கிறோம். இதற்கு முன்னாடி வாரங்கள்ல கூட நம்ம 2 விதமான வஞ்சனைகளை பத்தி நம்ம குறித்து ஆராயறதுக்கு நம்ம ஆரம்பித்தோம். அதுல முதல் வஞ்சனையா இருக்கிறது வந்துட்டு நமக்கு பரிச்சயத்தினால் வருகிற வஞ்சனை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த வஞ்சனையினால வருகிற ஏகப்பட்ட விதவிதமான பாவங்கள், அந்த பாவங்கள் எப்படி தேவனிடமிருந்து நம்மளை பிரிக்கிறதா இருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம். அந்த வஞ்சனையிலிருந்து எப்படி நம்ம வந்துட்டு நம்மளை பாதுகாத்து கொள்றதுன்றதையுமே வந்துட்டு வேதாங்கமே நமக்கு சொல்லுது. அதை குறித்து தான் இன்னைக்கான செய்தி இருக்க போகிறது. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த வசனங்களை ஒரு தடவை வந்துட்டு ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கான வசனங்களுக்குள்ள போவோம். முதல்ல பரிச்சயத்தின் வஞ்சனைனா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். தேவனுக்கு நெருக்கமாக இருந்து தேவனுடைய காரியங்கள் செய்வதாக இருந்து ரொம்ப அவருக்கு பக்கத்துல இருக்கிறவங்க அந்த பரிச்சயத்தின் காரணமாகவே வஞ்சிக்கப்பட்டு அதனால வந்துட்டு வீழ்ந்து போகிற அந்த விதத்தை தான் நம்ம பார்த்திருக்கிறோம். அதன் மூலியமா பல்வேறு விதமான பாவங்கள் வெளிப்பட்டு தேவனுக்கு விரோதமா மனிதர்களை நடக்க வைக்குது அப்படின்றத தான் நம்ம குறித்து நம்ம பல்வேறு விதத்துல பார்த்தோம். அதுல இருக்கிற அந்த டாபிக்ஸை நம்ம சும்மா குயிக்கா ஒரு தடவை பார்த்துடலாம். அப்போ பரிச்சயத்தின் காரணமாக பல்வேறு பாவங்கள்ல ஒண்ணு நம்மளை குறையற்றதா இருக்கிற மாதிரி தோன்றும்படியாக செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இன்ஃபாலிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடந்த வாரங்கள்ல பார்த்தோம். இதற்கு உதாரணமா லூசிஃபர், சாத்தான் அவனே வந்துட்டு அந்த அவன் குற்றமற்றதா இருக்கிறதா, தேவனுடைய மிக அருகாமையில் இருக்கிற ஒரு கேருபீனா இருந்தும் அவன் அந்த வஞ்சனைக்குள்ள வீழ்ந்தப்பட்டு அவன் தேவனுக்கு தன்னை ஒப்பா அவன் நினைத்து கொண்டு அதனால வீழ்ந்தான் அப்படின்னு சொல்றத நம்ம பார்த்தோம். அதே போல இந்த பரிச்சயத்தினால ஆணவம் பிறக்குது அப்படின்றதையும் பார்த்தோம். பிரசம்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு ஆரோனின் குமாரர்களாகிய நாதாபும் அபியும் பரிசுத்த ஸ்தலத்தை தவறாக அவங்க கையாண்ட விதத்தை நம்ம பார்த்தோம். அதே போல தேவனுக்கு விரோதமாய் பேச வைக்கிறதாவும் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதாவது அதற்கு சாட்சியா நம்ம மிரியாமும் ஆரோனும் செய்த அந்த மிஸ்டேக்ஸை பார்த்தோம். தெய்வத்திற்கு தேவ அதிகாரத்திற்கு விரோதமாக அவங்கள பேச வச்சுது. மோசேவுக்கு எதிராக அவங்க பேசினாங்க. அப்புறம் தேவன் அவங்களை எப்படி கண்டித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம அதை பார்த்துருக்குறோம். அதை எப்படி கீழ்ப்படியாமையே இந்த மாதிரி ஒரு வஞ்சகம் கொண்டு வருதுன்றதையும் பார்த்தோம். சவுல் ராஜா தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் இருந்தாலுமே தேவனுடைய கட்டளையை கை கொள்ளாம கீழ்ப்படியாமையில விழுந்து அதுக்கப்புறம் தேவனுடைய அந்த நெருக்கத்திலிருந்து தொடர்ந்து அப்படியே விழுந்து போயிட்டாரு, திரும்ப எழும்ப முடியாம அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்புறம் அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேலைகளை துஷ்பிரயோகம் பண்ற ஏலியின் மகன்களை நம்ம பார்த்தோம். ஹோப்பினியும் பிணைக்காசும் அந்த பாவத்திற்கு செய்தாங்க. அவங்களுடைய வேலையை ஆசாரியர்களுடைய மகன்களா இருந்து அந்த பதவியை அவங்க துஷ்பிரயோகம் செய்ததை நம்ம பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளுக்கே அவங்க இடரலா இருந்த காலகட்டங்கள் இருந்தது. பிரமாணங்களை மறக்க வைக்கிறதா இருந்துச்சு இந்த பரிச்சயத்தினால வர வஞ்சனை அப்படின்றத பார்த்தோம். அதுக்கு உதாரணமா அபினதாபின் குமாரன் ஆகிய ஊசா அவங்களுடைய வீட்டிலேயே பலவாள் இருந்த அந்த தேவனுடைய பெட்டியின் காரணமாக அந்த தேவனுடைய நியாய பிரமாணத்தை மறந்து தேவனுடைய அந்த பெட்டியில கையை வைத்து அந்த இடத்துலயே அவன் மாண்டு போனான் அப்படின்றத விதத்தை நம்ம பார்த்தோம். அதே போல அதை இச்சை உள்ளவர்களா ஆக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வனாந்திரத்துல இஸ்ரவேல் மக்கள் தேவனை அவர் வந்துட்டு அந்த செங்கடலை அவங்க கடந்து வரும்பொழுது தேவனை புகழ்ந்து அவங்க ஆராதனை மிகுந்த பாட்டுக்கள் எல்லாம் பாடி தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்னு சொல்லிட்டு பாடி முடித்து வந்த மாத்திரத்திலேயே வனாந்திரத்துல அவங்க தேவனுடைய ஏற்பாடுகளை அவங்க வெறுத்து அதை அற்பமாக எண்ணி அவங்க வந்துட்டு சாப்பாட்டுக்காகவும் அவங்க இருக்கிற விஷயத்துக்காகவும் இச்சை உள்ளவர்களாக மாறி தேவனை வந்துட்டு அவங்க பரீட்சித்து பார்த்தாங்க அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்த்தோம். நம்மளை அறியாமையில் தள்ளும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். சாம்சோன் அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவரை விட்டு விலகினதையே அவன் அறியாமல் அவன் வந்துட்டு பிலிஸ்தியர்கள் கூட சண்டைக்கு போகி ஒரு தடவை அவனுடைய தலையில இருக்கிற அந்த முடிகள் எடுக்கப்பட்டதுக்கு பிறகு அவன் சென்று அவங்க கிட்ட மாட்டி அவனுடைய வாழ்க்கை அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்பி பழைய விதத்துல எழுத முடியாமலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதே போல அவிசுவாசங்களை நம்மளை மாற்றுது அப்படின்றதும் பார்த்தோம். இயேசுவின் சொந்த ஊர்ல இருந்த அந்த நாசரேத்து மக்களுக்கு உதாரணமா பார்த்தோம்.
அவங்க அவிசுவாசத்தினால நிறைந்தவர்களா? ஏன்னா தேவன் அவர் பிறந்து அவர் வளர்ந்த ஊர் அது. அந்த வளர்ந்த ஊர்ல அவங்களுடைய அப்பாவை தெரியும், அவங்க அம்மாவை தெரியும், அவங்க கூட பிறந்தவங்கள தெரியுன்ற ஒரே காரணத்தினால இயேசு கிறிஸ்துவானவர் மற்ற ஊர்களில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்ய முடியாத அளவிற்கு அந்த நாசரேத் ஊர்ல அவிசுவாசிகளாய் அவர்கள் எல்லாரும் இருந்தார்கள் அப்படின்றதை நம்ம பார்த்தோம். அப்புறம் இதே பரிச்சயத்தினால இன்னொரு வஞ்சனை வந்துச்சு. அது மாயக்காரர்களை மாற்றுகிற வஞ்சனை. வேதபாரகர்களும் பரிசேயர்களும் இதற்கு உதாரணமாக இருந்தாங்க. அவங்கள நீதிமான்கள் என்று நினைத்தாங்க. அவங்க வேதத்தெல்லாம் ஆராய்ந்து படித்தவர்களா இருந்தாங்க. ஆனா அவர்களுக்கு கண்ணுக்கு முன்னாடியே மேசியா குறிக்கப்பட்ட நாள்ல அவருடைய முதலாம் வருகை இருந்து அவர் வந்து அவர் பேசும் பொழுதும் அவர் செயல்படும் பொழுதும் அவரை கரெக்டா அவரை கண்டுபிடிக்க தவறிட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவங்க எப்பொழுதுமே அவங்களோட எண்ணம் எப்படியா இருந்ததுன்னா மேன்மையா இருந்தது, மேட்டிமையா இருந்தது. அவங்க எப்போதுமே தேவனுக்கு நாங்க க்ளோஸா இருக்கிறோம், நாங்க வந்துட்டு வசனங்களையும் வேதத்தையும் ஆராய்ந்து படித்திருக்கிறோம் அப்படின்ற எண்ணம் கொண்டவர்களா இருந்தாங்க. ஆனா அவர் கண்களுக்கு முன்பாக தேவன் செய்கிற கிரியைகளை அவங்க கண்டுணர முடியாம இருந்தாங்க. அவர்கள் கண் இருந்தும் குருடர்களா இருந்தார்கள் சொல்லி தேவன் நம்ம கிட்ட சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அதே அந்த கடைசியாக அந்த கண்ணிருந்தும் குருடனாய் காதிருந்தும் செவிடனாய் இருக்கிற இந்த லவோதிக்கேய சபையை பத்தி நாம அப்படிதான் பார்த்து முடிச்சோம். அதுல இருக்கிற அந்த வசனம் வந்துட்டு நீங்கள் குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாம இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி தேவன் வந்துட்டு அந்த லவோதிக்கேய சபையை பார்த்து சொல்றாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நமக்கு தெரியும் இந்த சபைகள்ல லவோதிகா சபை நம்ம இருக்கிற காலகட்டத்தை குறிக்கிற சபையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இன்னைக்கும் கூட எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சா போதும், இல்லை கொஞ்சம் தெரிஞ்சதை வச்சு எனக்கு எல்லாம் தெரியும்ன்ற இந்த எண்ணத்தோட நம்ம குளிரும் இல்லாம அனலும் இல்லாம இருந்தா நம்மளை வந்துட்டு தேவனால வந்துட்டு எதுவுமே செய்ய முடியாத, நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன்ற சொல்ற அந்த விஷயத்த நம்ம பார்த்துதான் போன வாரம் இந்த ஸ்டடியை முடிச்சோம். அதோடைய தொடர்ச்சியா இப்ப இந்த பரிச்சயத்தின் வஞ்சனையை பத்தி நம்ம தெரிந்துகிட்டோம். இதே பரிச்சயத்தின் வஞ்சனையில வந்துமே அதில் வெற்றி சிறந்த திருஷ்டாந்தங்கள் இதே வேத வாக்கியங்கள்ல பல்வேறு இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அதைத்தான் நம்ம இன்னைக்கு வாசிச்சு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அப்போ தேவனுடைய நெருக்கமா இருந்து அவனாலும் எச்சரிக்கையா இருப்பது எப்படி, அதுக்கான உதாரணங்கள் யாரெல்லாம் இருந்தாங்க, அதை எப்படி செய்யலாம் அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நம்ம போன தடவை வாசிச்சோம். இப்படி இருக்க தன்னை நிற்கிறன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இதை நம்ம போன தடவையும் முதல் வசனமா பார்த்தோம். இதுல எப்படி நம்ம எச்சரிக்கையா இருக்க போகிறோம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கலாம். முதலாவதாக அப்போ இந்த ஃபெமிலியாரிட்டி இதெல்லாம் வந்துட்டு என்னன்னா எனக்கு தெரியும் அப்படின்ற எண்ணத்தினால வர பாவங்கள் இல்லையா? இதை நம்ம எப்படி மேற்கொள்ளலான்றதுக்கு முதல் விஷயம் கனம் பண்றத நம்ம கொண்டு வரோம். ஹானரிங் காட், கனம் பண்ணுதல் மூலியமாக இந்த வஞ்சனையை நம்ம வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ நமக்கு தேவன் பரிச்சயமா இருக்கிற போதிலும் தேவனுக்கு அருகாமையில இருந்து தேவனுடைய காரியங்களை நம்ம எடுத்து செய்யப்படும் போதும் ஓகே, சவுல போல ஒரு அபிஷேகம் செய்யப்பட்டவனா இருந்தா கூட ஆனா தேவனை என்னைக்குமே தேவனா பார்த்து அவருக்கு செய்ய வேண்டிய கனத்தை தாவீது செய்யறான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா சவுலுக்கு அப்புறமா தாவீதை தேவன் சாமுவேல் மூலமாக அபிஷேகம் செய்கிறார் இல்லைங்களா? சோ அப்ப அந்த அபிஷேகம் செய்ததுக்கு அப்புறம் சவுல போல இல்லாம தாவீது எப்படி தேவனை கனம் பண்றதா நம்ம வந்துட்டு உதாரணங்களா பார்க்கலாம். முதல்ல எப்படி தன்னை சவுல் வந்துட்டு எங்க போனாலும் தாவீதை விரட்டி தாவீதுக்கு தீங்கு செய்யற எண்ணத்தோடையே விரட்டி அவர் கொல்வதற்காக சவுல் அங்கேயும் எங்கேயும் போய் அவரை கொல்றதுக்கு முயற்சி செய்யறாருன்றத பாக்குறோம். தாவீதும் வந்து தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்வதற்காக பல்வேறு இடங்களிலும் மலைகளிலும் ஓடி ஒளிஞ்சு தன்னை காப்பாத்திக்கிறாரு. ஆனா ஒரு காலகட்டத்துல ஒரு இடத்துல தேவன் அவருக்கு ஒரு சான்ஸை கொடுக்குறாரு. தாவீதுக்கு சவுலை வந்து கொல்றதுக்கான ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. வாசிக்கலாம் 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி. ஆமேன், ஆமேன். சோ இந்த இடத்துல தாவீது தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த மனிதரா சவுல பாக்குறாருன்றத பாக்குறோம். சோ தாவீது சவுல ஒரு தனிப்பட்ட மனிதனா தன்னுடைய விரோதியா பார்க்காம தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இன்னைக்கு காலகட்டத்துக்கு அதற்கு அப்புறம் தாவீத தேவன் அபிஷேகம் பட்டிட்டா கூட அன்னைக்கு சவுல் வந்துட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான் சொல்லி தான் எதுவுமே செய்து விடாம இருக்கும்படியாக காப்பாராகன்னு சொல்லி சொல்றாரு. தொடர்ந்து வாசிப்போம் 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் வசனம் 9-11 வரை. தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல்
தன் கையை போட்டு, குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னான். பின்னும் தாவீது, கர்த்தர் அவரை அடித்து, அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து, அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டாலொழிய, நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்போதும் அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்டு போவோம் என்றான். ஆமென். ஆமென். ஸோ சவுல் வந்துட்டு அந்த நேரத்துல அவர் கையில கிடைக்கிறாரு. அவர் வேணும்னா அவர் வந்துட்டு அவரை கொலை செய்து இம்மீடியட்டா வந்து ராஜாவா ஆயிருக்கலாம். ஏன்னா அடுத்த ராஜா இவரு தான் தெரியும். இவரும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அந்த நேரத்திலேயே அவர் அரியணையில ஏறி இருக்கலாம், சவுலை கொண்ட நேரத்திலேயே. ஆனா அவர் காத்திருக்கிறதுக்கு முடிவு செய்யறாரு. அதுவும் காத்திருக்கிறது எதுக்குன்னா, கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா கர்த்தர் கிட்ட விட்டுடுறாரு. தன்னுடைய கையில அந்த பலத்தை அவர் எடுத்துக்காம தேவனுக்கு அந்த கனத்தை கொடுக்குறாரு. ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் சவுல் வந்துட்டு முதல்ல தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, கர்த்தர் பார்த்து கொள்வார்னு சொல்லிட்டு அமர்ந்திருந்த தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தாவீது தேர்ந்தெடுக்கிறார் இந்த இடத்துல. அப்ப தேவனை முழுமையா கனம் பண்ணணும்னா தேவனுக்கு ஏற்ற விதத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ந்து அறியும் பொழுது மட்டும்தான் நம்ம வந்துட்டு தேவனுக்கு ஏற்ற வகையில நம்ம நடந்து கொள்ள முடியும். அப்படிதான் நம்ம அவரை கனம் பண்ணவும் முடியும். சங்கீதம் 105:15 வாசிக்கலாம். நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். ஆமென். ஆமென். சோ இதே தாவீது தான் வந்து இந்த இடத்துல தான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்க தரிசனங்களுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் அப்படின்னு வந்துட்டு கர்த்தர் சொல்றதா ஒரு மனதுல வைத்திருக்கிறார். சோ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனை கனம் பண்ணுகிற இடத்துல தாவீதை ஒரு நல்ல உதாரணமா நம்ம பார்க்க முடியுது. இதை தொடர்ந்து கனம் பண்ணுதலுக்குரிய வசனங்கள் நமக்கு என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்குன்றதை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். வாசிக்கலாம். உபாகமம் 5:16. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஆமென். ஆமென். தாயும் தகப்பையும் கனம் பண்ணணும்னு சொல்லிட்டு தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அது எதுக்காகன்னு சொல்றாரு, அந்த தேசத்தை போகும்பொழுது உன் நாட்கள் நீடித்திருப்பதற்காகவும் நீ நன்றாய் இருப்பதற்காகவும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே. ஸோ தேவனுடைய கட்டளை தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்ப தேவன் அப்படி நமக்கு தாயும் தகப்பனும் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்தார்கள்னா அவங்கள கனம் பண்ண வேண்டியது நம்மளுடைய மிகுந்த கடமையா இருக்குது. அப்படி அவங்க இல்லாத பட்சத்துல அவங்கள கொண்டு வரதும் நம்மளுடைய கடமையா இருக்கு. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3:9. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. ஆமென். ஆமென். சோ இன்னொரு விதத்துல தேவனை கனம் பண்றது எப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். நம்மளுடைய பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்ப இன்னொரு விதத்துல நம்ம தேவனை கனம் பண்றது நம்மளுடைய கையின் பிரயாசத்தை கொண்டு நம்மளுடைய சிந்தனைகள் மூலமாகவும் நமது வேலைகள் நிமித்தம் மூலமாகவும் எல்லா விதத்திலையும் தேவனை கனம் பண்ணுகிற விதத்துல நம்ம முதல்ல அதை செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கும்படியாக நமக்கு வந்துட்டு கட்டளைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2:30. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். சோ வசனம் நமக்கு ரொம்ப டைரக்டா சொல்லுது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோ தேவனை கனம் பண்ணுவது எவ்வளவு முக்கியம்னு நமக்கு வந்துட்டு வேத வசனங்களே நமக்கு சொல்லுது. வாசிக்கலாம். ஏசாயா 29:13. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது. ஆமென். ஆமென். சோ எப்படிப்பட்ட கனம தேவன் விரும்புறது இல்லைன்ற வசனத்துல பார்க்கிறோம். இந்த ஜனங்கள் என் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். இவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றாரு. சோ இருதயத்திலிருந்து தேவனை நம்ம இஷ்டப்பட்டு நம்மளுடைய இஷ்டத்தோட தேவனை கனம் பண்ணுகிற விதத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறவரா இருக்கிறாரு. ஒரு கட்டாயத்தின் பேரிலேயோ
வெறும் விதர்களாலேயோ வெறும் வந்துட்டு வெளியுறமா மட்டும் நம்ம தேவனை கனம் பண்ணுகிறோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு வெளி வாழ்க்கையா இருக்குமே தவிர தேவனுக்கு விருப்பமான ஒரு கனமா இருக்காது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம். மல்கியா 1:6. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்கள் ஆகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். ஆமேன். ஆமேன். மல்கியா காலகட்டத்துல ஆசாரியர்கள் எல்லாருமே வந்துட்டு தேவனுக்கான அந்த முறைமைகளை, அந்த ஆலயத்திற்கான முறைமைகளை அதை செய்யணுன்ற கட்டாயத்தின் பேர்ல செய்து கொண்டு வந்த அந்த காலகட்டம். அப்ப தேவன் அவங்கள பார்த்து கேட்கிறாரு, குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. அப்போ ஊழியக்காரன் எஜமானை கனம் பண்றதுக்கு மறக்கிறதே இல்லை. குமாரன் தன் பிதாவை வந்துட்டு கனம் பண்றதுக்கு மறக்கிறது இல்லை. ஆனால் நான் பிதாவாய் இருந்தால் என் கனம் எங்கேன்னு தேவன் கேட்கிற அளவுக்கு தான் அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் நடந்துக்கிட்டாங்க. நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். அப்போ தேவனை அசட்டை செய்யறோம், அவருடைய காரியங்களுக்கு எதிராக நடந்துக்கிறோம், அவருக்கு தேவையான கனத்தை கொடுக்கலன்றதையும் மறந்து செயல்பட்ட அந்த ஆசாரியர்களை தான் அன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அவங்க தேவனுக்கு நெருக்கமான வேலையை செய்கிற ஒரு லேவிய கோத்திரத்துல இருந்து வருகிற ஆசாரியர்களா இருக்கிறாங்க. அப்ப தேவனுக்கு நெருக்கமா இருக்கும் பொழுது தேவனை கனம் பண்ண மறந்துடக்கூடாதுன்றத தேவனே வலியுறுத்துறாருன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இது அந்த வஞ்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு பெரிய உதவியா இந்த வசனம் இருக்கு. வாசிக்கலாம். இன்னொரு வசனம் கூட, யோவான் 5:23. குமாரனை கனம் பண்ணாதவன் அவர் அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாய் இருக்கிறான். ஆமேன். ஆமேன். அப்போ இன்னைக்கும் கூட நாம தேவனை, நம்ம இயேசு கிறிஸ்துவ தேவன் அப்படின்ற கனம் பண்ணாதவர்கள் அனைவருமே அவர் அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவர்களா இருக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில தேவனை, இயேசு கிறிஸ்துவ கர்த்தரை விட கம்மின்னு சொல்லி, இல்ல ஏதோ ஒரு வகையில அவங்க 2 பேரும் இருவர்னு சொல்லி அந்த கனத்தை அவருக்கு கொடுக்காம போது பிதாவுக்கும் அந்த கனத்தை செய்யாதவர்களா தான் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். கடைசியாக நம்ம இந்த நேரத்துல இந்த சபையா இருக்கும் பொழுது கனம் எப்படி பண்ணப்பட்டதா இருக்குதுன்னு சொல்லி நம்ம பாசிக்கலாம். ரோமர் 12:10. சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சயமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஆமேன். ஆமேன். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. சோ இன்னைக்கும் நம்ம சகோதரத்துல ஒருவருக்கு ஒருவர் நம்ம கனம் பண்ணுகிறவர்களா இருக்கணும், யாரையும் அசட்டை பண்ணாம இருக்கணும். முக்கியமா தேவனை அசட்டை பண்ணாத ஒரு வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும்னா அப்போ நம்ம அந்த பரிச்சயத்தின் வஞ்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்வர்களா இருக்க முடியும். இரண்டாவதாக, தேவனுக்கு மகிமையை செலுத்துவதன் மூலமாக நாம அந்த வஞ்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். எகிப்துல யோசேப்பு தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யாமல் தேவனுக்கு மகிமையை செலுத்தும் விதமாகவே ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தாரு. அவர் எப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு தேவன் அவரை கொண்டு போய் வைத்தாலுமே தேவனுக்கான மகிமையை செலுத்தும் விதமாகவே அவர் வாழ்க்கை இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பல்வேறு வசனங்கள்ல பார்க்கிறோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 50:19 19-20. யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆமேன். ஆமேன். சோ இப்ப இந்த வசனம் நமக்கு எந்த இடத்துல நடந்துச்சுன்னு சொல்லி நமக்கு தெரியும் இல்லைங்களா? தேவனுடைய ஸ்தானத்தில் நான் இருக்கிறேனா, நீ தீமையை நினைத்தாய், ஆனால் தேவன் அதை நன்மையாகவே நினைத்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. இந்த இடத்துல அவருடைய சொந்த சகோதரர்கள் அவரை வந்துட்டு துன்புறுத்தி அவரை வந்துட்டு எகிப்து தேசத்துக்கு அவங்க விட்டு போட்டாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியும். அதற்கப்புறம் இன்னைக்கு அவர் பெரிய ஒரு பார்வோனுக்கு 2வது வகையில இருக்கிற அதிகாரியா இருக்கும் பொழுது அந்த இடத்துல அவர்களுடைய சகோதரர்கள் வந்து அவருக்கு முன்னாடி நின்று பயப்படுகிறாருங்க. இப்ப அவர் வந்துட்டு ஒரு அத்தாரிட்டியில இருக்காரு, ஒரு பவர்ல இருக்காரு, அவரால் என்ன வேணா செய்ய முடியும். அந்த மாதிரி ஒரு பவர்ல இருக்கும் பொழுது யோசேப்பு அந்த நேரத்துல கூட ஒரு நினைவோட இருக்கிறாரு, தான் ஒன்னும் தேவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனும் இப்பொழுது அந்த தீமையை கூட நன்மையாக மாற்றி இருக்கிறார். அதனாலதான் அன்னைக்கு எகிப்து தேசத்துல இருந்தவங்களும் சரி, அதே போல இஸ்ரேல் தேசத்துல இருக்கிற அந்த கொஞ்சம் பேருமே சரி, அந்த 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 பெரிய ஒரு ஃபெமைன்ல இருந்து காப்பாற்றப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம்.
இல்லைங்களா? சோ அததான் அவர் சொல்றாரு இந்த இடத்துல. தேவன் வந்துட்டு இதை நன்மையா மாற்றி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலயுமே அவர் மேன்மையை பாராட்டாம மகிமையை அந்த இடத்துல கூட நான் உயர்ந்து இருக்கிறேன்னு சொல்லாம தேவனுக்கு அந்த மகிமையை கொடுக்கிறாரு. அவங்களுடைய சகோதரர்களை அந்த நிமிடமே அவர் மன்னிக்கிறாரு அந்த இடத்துல சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு வசனத்துல கூட ஆதியாகமம் 41 அதிகாரம் 16 வசனத்துல வாசிக்க கேட்போம். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதேத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். ஆமேன். ஆமீன். சோ அவருடைய கனவுகளுக்கு பதில வந்துட்டு யோசேப்பால கொடுக்கும் பொழுது கூட அந்த பார்வோன் மனுஷனா இருக்கிற யோசேப்பை உயர்த்தும் பொழுது கூட அந்த மகிமையை தேவனுக்கு செலுத்துறதுல யோசேப்பு எந்த இடத்துலையும் மறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ எந்த இடத்துல தேவன் கொண்டு போய் வச்சாலும் நமக்கு தெரியும் யோசேப்போடைய முந்தின நிலைமை எப்படி இருந்ததுன்னு சொல்லி. பண்ணாத குற்றத்திற்காக கிட்டத்தட்ட 3 வருடத்திற்கு மேல அவர் வந்து சிறையில இருந்தாருன்னு சொல்லி நமக்கு தெரியும். அதற்கு அப்புறமா தேவன் அவர் மறக்கல அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல யோசேப்பு இருந்தாலும் தேவனுக்கான மகிமைக்காகவே அவர் இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த மாதிரியான ஒரு மகிமையை செலுத்துவதன் மூலமாக தேவன் எவ்வளவு தன்னை உயர்த்தினாலும், தேவன் எவ்வளவு அண்மையில வந்தாலுமே தேவனுக்கான மகிமையை தேவனுக்கு செலுத்துறதுல சரியான விஷயத்துல இருக்கும் பொழுது அந்த வஞ்சனையில நம்ம விழாம இருப்போம். சோ அப்போ தேவனை மகிமைப்படுத்துறதுக்குரிய வசனங்களை நம்ம தொடர்ந்து வாசிக்க கேட்போம். சங்கீதம் 29 அதிகாரம் 2 வசனம். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆமென். ஆமீன். சோ தாவீது வந்துட்டு தெளிவா சொல்றாரு, கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். இன்றைய நாளில கூட நம்ம எப்பேற்பட்ட வேலைகளையும் காரியங்களையும் நம்ம செய்து முடித்திருந்தாலும், எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட்ஸை நம்ம அச்சீவ் பண்ணியிருந்தாலும் கர்த்தருடைய நாமத்திற்கு நம்ம மகிமையை செலுத்துகிறவர்களாக இருக்கணும். இது வந்துட்டு தேவையான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 5 அதிகாரம் 16 வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆமேன். நாமும் கூட இந்த காலத்துல மனுஷருக்கு முன்னாடி நம்ம தேவனை மகிமைப்படுத்த வேண்டும்னா நம்மளுடைய உதடுகளால மகிமைப்படுத்துறதை விட நம்மளுடைய நற்கிரியைகளால மகிமைப்படுத்த மட்டும்தான் முடியும். நமது நற்கிரியைகளை கண்டு நம்ம கூட இருக்கிறவங்க, நீங்க எப்பேற்பட்ட தேவனை நீங்க வணங்குறீங்க, எப்பேற்பட்ட தேவனுக்குரியவர்களா இருக்கிறீங்கன்னு கேட்கும்படியான நற்கிரியைகள் நமக்குள்ளே இருந்து வெளிப்படும் பொழுது அந்த வெளிச்சத்தின் காரணமாக தேவனுக்கு மகிமை உண்டாகிறது. சோ அப்படிப்பட்ட தேவன் ஒருவர் இருக்கிறார். அப்படி இந்த பிள்ளைகள் மூலியமாக தேவனை தெரிந்து கொள்கிற அந்த வாய்ப்பை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். நம்ம மூலியமா நம்ம தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்ன்றத நம்ம கிரியைகள் மூலம் நம்ம செய்து கொடுக்க ஒரு பெரிய வாய்ப்பா இருக்குது. அப்போ தேவனுடைய மகிமையை நம்ம தேவனுக்கு கொடுக்கணும்னா நம்மளோட கிரியைகள் மூலியமா தான் செய்ய முடியும். அப்போ இன்னொரு விதத்துல நம்ம எப்படி அவரை மகிமைப்படுத்த முடியும்ன்றத நம்ம வாசிக்கலாம். அதுதான் நம்மள உண்மையான சீஷர்களாக இருக்க வைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாசிக்கலாம். யோவான் 15 அதிகாரம் 8 வசனம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். ஆமேன். ஆமேன். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். தேவனை மகிமைப்படுத்துவதற்கு நம்ம நற்கிரியைகளை பார்த்து மற்றவர்கள் வந்துட்டு தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நம்ம செய்யணும். அப்போ நாமும் மிகுந்த நல்ல கனிகளை கொடுக்கணும். நமக்கு கனிகள் என்னென்ன கனிகள்னு சொல்லி நமக்கு தெரியும் இல்லைங்களா? அந்த ஒவ்வொரு கனிகளையும் நம்மளுடைய சுபாவ மாற்றத்தின் மூலியமாக அந்த கனிகளை நம்ம கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த ஒவ்வொரு கனியும் நமக்குள்ளே இருந்து வெளிப்படும் பொழுது தேவன் மகிமைப்படுகிறவரா இருக்கிறார். நாம அவருடைய உண்மையான சீஷர்களாய் அப்பொழுதுதான் மாறுகிறோம் இல்லைங்களா? வாசிக்கலாம். ரோமர் 11 அதிகாரம் 36 வசனம். சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஆமேன். ஏன் நம்ம தேவனை பத்தி தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக ஒவ்வொன்றையும் செய்யணும்? ஏன் மனிதனுக்குன்னு தனியா மகிமை தேவையில்லையா? ஏன்னா இந்த உலகமே மனிதனுக்குரிய மகிமையை தேடுவதாதான் முதல் விஷயமா இருக்கு இல்லைங்களா? எதை செய்து முடித்தாலும் மனிதன் எப்படி சொல்றதை நம்ம கேட்டிருக்கிறோம்னா, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இதை செய்தேன், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இதை அச்சீவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த மகிமையை தான் எடுத்துக்கிற மனிதர்களை தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா நாம ஏன் தேவனுக்கான அந்த மகிமையை விட்டு கொடுக்கிறோம்? தேவன் தான் அதுக்கான மகிமையை உடையவர்னு சொல்லி நம்ம ஏன் சொல்றோம்னா, இதே போல வசனங்கள் இருக்கு. ஆனா அந்த ரோமர் 11 அதிகாரம் 36 வசனம் நம்ம நினைவில் இருக்க வேண்டியது, சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நாமும் இந்த உலகத்துல மற்ற ஜீவராசிகளை போல மனிதர்களும் தேவனுக்கு முக்கியமான இடத்துல இருக்கிறோம்னா நாம் அவரால் தான் நம்ம உருவாகி இருக்கோம்.
அவர் மூலமாக தான் உருவாகி இருக்கிறோம், அவருக்காக தான் வாழ்கிறோம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தனிப்பட்ட மனிதன், தனக்காக வாழ்கிற மனிதர்கள் எல்லாருமே தன்னுடைய சுய மகிமைய அவங்க எப்போதுமே உயர்த்துறதுல குறியா இருக்கிறாங்க. நமக்கு ஒரு தேவன் இருக்கிறாரு, அந்த தேவனுக்காக தான் நாம படைக்கப்பட்டு அவருக்காக தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோன்ற எண்ணம் கொண்டவர்களா நம்ம மாறும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த மகிமையை நம்ம தேவனுக்கு கொடுக்கிறவர்களா இருப்போம். நம்மளுடைய சுய மகிமையை நம்ம விரும்பாதவர்களா இருப்போம். வாசிக்கலாம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையில் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஆமென். ஆமீன். சோ புறஜாதிகளுக்கும் நடுப்புறவும் சரி, தேவனை அறியாத பிள்ளைகளுக்கு மத்தியிலும் சரி, நம்மள கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் தேவனை முழுமையா அறிந்து கொள்ளாதவர்கள் இடத்திலும் சரி, அவங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய நற்கிரியைகளை கண்டுதான் தேவனை அவங்க மகிமைப்படுத்தும்படியாக ஒவ்வொருத்தரையும் மாற்ற முடியும். நம்ம வெறும் போய் பேசி மட்டுமே அவர்களை வந்துட்டு தேவனுக்கு முன்பாக மகிமைப்படும்படியாக அவங்களை கொண்டு வர முடியாதுன்றத நமக்கு ஆணித்தனமா சொல்லப்படுது. ஸோ நம்மளுடைய கிரியைகளும் நம்மளுடைய கனிகளும் தேவனுக்கு ஏற்ற வகையில நமது மற்ற பிள்ளைகளையோ புறஜாதிகளையோ நம்ம கொண்டு வருவதற்கு நமது கிரியைகள் மிக முக்கியமா இருக்குது. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆகையால் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். ஆமென். ஆமென். சோ தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். எதை செய்தாலும், நாம் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் நமக்காக நாம் அதை செய்வதில்லை என்ற எண்ணம் கொண்டவர்கள் நாம் இருக்கும் பொழுது எல்லாற்றுக்கும் நம் தேவனுடைய மகிமைக்கென்று நம்ம செய்வோம். அப்ப எதுவுமே எனக்காக நான் செய்து கொள்ளல அப்படின்ற எண்ணம் கொண்டவர்களை நாம் அனைவரும் மாற வேண்டியதா இருக்கு. அப்படிதான் நம்ம தேவனுக்கு முழுமையான மகிமையை கொடுக்க வேண்டியதா இருக்கு. நம்ம பார்க்கலாம், இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்தில் வந்திருக்கும் பொழுது தேவனை எப்படி மகிமைப்படுத்துறாருன்னு சொல்லி நம்ம பல்வேறு கிரியைகள் மூலமா தேவனை அவர் மகிமைப்படுத்துறாரு இல்லைங்களா. மனிதனா வந்து நமக்கு ஒரு பெரிய உதாரணமா அவர் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை இருக்கு. அப்பொழுது அவரு அனுப்பின தேவனை அவர் எப்படி மகிமைப்படுத்தினார்னு சொல்லி நமக்கு தெரியும். எல்லா விதத்திலையும் அவருக்கு கீழ்ப்படிந்து எல்லா காரியத்திலும் தேவனை மகிமைப்படுத்துறாரு. வாசிக்கலாம் யோவான் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். ஆமென். ஆமீன். சோ இந்த இடத்துல தேவன் இயேசு கிறிஸ்து அவர் பூமியில இருக்கும் பொழுது அவர் செய்து முடித்துட்டு அவர் சொல்றாரு, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ தேவனுக்கு ஏற்ற மகிமைய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனிதனா வாழ்ந்த பொழுது கூட அவர் கொடுக்கிறாருன்றதை நம்ம பார்க்கணும். 3வதா பயபக்தியின் மூலியமாக நம்ம இந்த பரிச்சயத்தின் வஞ்சனையை ஜெயிக்க முடியும். பயபக்தி இந்த வஞ்சனையிலிருந்து நம்மளை காப்பாற்றுகிறதா இருக்குது. வாசிப்போம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். ஆமென். இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோசேப்பு போட்டிபார் வீட்டுல நடக்கும் பொழுது இந்த வசனத்தை வந்துட்டு யோசேப்பு சொல்றாரு. அப்ப இந்த சொல்ற வசனத்துல முக்கியமா பாத்தீங்கன்னா, தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படின்னு தேவனுக்கு பயத்துடனும் பக்தியுடனும் அவர் வந்துட்டு செயல்படுறத பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மனிதர் வந்துட்டு தேவனுக்கு அனுகூலமான விஷயங்கள் பல அவருக்கு செய்தாலும் அந்த வஞ்சனையில் விழாதபடிக்கு அவர் எச்சரிக்கையா இருக்கிற இந்த விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இது ஒரு உதாரணம் இல்லைங்களா. வாசிக்கலாம் இன்னொரு உதாரணம் கூட. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். ஆமேன். ஆமீன். இது வந்துட்டு நமக்கு தெரியும். இது நோவா ஒரு பேழையை செய்யறதுக்கு முன்னாடி அவருக்கு வந்த எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவன் எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவன் ஆகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழையை உண்டு பண்ணினான்னு சொல்லி, இன்னும் எதாலும் பார்க்கவே முடியல. அந்த உலகம் அப்படிப்பட்ட ஒரு தண்ணீர் பிரளயத்தை, ஜலப்பிரளயத்தை பார்த்ததே கிடையாது. பார்க்காத ஒரு விஷயத்த அவங்க வந்து கட்டுறதுக்கு அவ்வளவு நாள் எடுத்து அதை செய்யறதுக்கு அவர் உடன்பட்டு தேவனோட உடன்பட்டு செய்யும் பொழுது எவ்வளவோ கிண்டலுக்கும் கேலிக்கும் உண்டாயிருக்கலாம். ஆனா நோவாவுக்கு அதிகமா அவர் மனதுல இருந்தது எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அந்த பயபக்தின்றது நோவாவின் மனதுல இருந்த தோட்டு தான் அவரும் அவர் குடும்பமும் ரட்சிக்கப்பெற்றதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த பயபக்தி இல்லாம போன தோட்டு தான்
அந்த அன்னைக்கு ஆரோனின் பிள்ளைகளா இருந்தவங்க தேவனுடைய சன்னிதானத்துல அவருக்கு வந்துட்டு செய்ய வேண்டிய முறைமைகளை அவங்க இஷ்டத்துக்கு செய்து அங்க இறக்குறாங்கன்றத பார்க்கணும். அந்த பயபக்தி இல்லாம போன தோட்டு. ஆனா இங்க ஒரு 2 உதாரணங்கள் நம்ம பார்த்தோம். பயபக்தி உள்ளவர்களா இருந்து எச்சரிக்கையா எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியம் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். ஆமென். ஆமீன். அநேக வசனங்கள் இருக்கு தேவ பக்தியை கொடுத்து. இந்த இடத்துல கூட சொல்லப்படுகிறது, நமக்கு உண்டாயிருக்கிறபடி மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நாம என்ன செய்யணுமா, நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம் அப்படின்னு சொல்றோம். அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் பரிசுத்தம் ஆகிட்டு இருக்கிறோம்னா அது பூரணப்படணும். பூரணப்படுறதுக்கு நம்ம அதை செய்யற அந்த பிரயாணம் எப்படிப்பட்டதா இருக்கணும், தேவ பயத்தோட நம்ம அதை செய்கிறவர்களா இருக்கணும்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. வாசிக்கலாம். யோபு 28ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். ஆமென். யோபு வந்துட்டு ஒரு இஸ்ரேல் ஜாதி இல்ல. அவர் ஒரு தனிப்பட்ட மனிதர், தேவனுக்கு நெருக்கமா இருக்கிறார். அவருடைய கஷ்ட காலங்கள்ல அவர் வந்துட்டு புலம்பும் பொழுது தேவனே வந்து அவர்கிட்ட பேசுறாரு. அவ்வளோ பரிச்சயமா இருந்தும் கூட அவர் வந்துட்டு பரிச்சயம் பட்ட இருந்தும் அவர் சொல்றத பாருங்க, ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று அவர் சொல்றாரு. சோ இதே வசனங்களை தாவீது நம்ம சொல்ல கேட்கலாம். இதே வசனங்களை நீதிமொழிகள்ல சாலமோன் சொல்லி நம்ம கேட்கலாம். ஆனா இவங்க எல்லாம் தேவன் எப்படி அவரும் கூட இடைப்பட்டார்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆனா யோபு தனிப்பட்ட மனிதனா இருந்த காலத்திலேயே இந்த உண்மையை அறிந்து இருக்கிறாரு. ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சங்கீதம் 111 10ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். ஆமேன். ஆமேன். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். சோ தேவ பயமும் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும்ன்ற எண்ணமும் தான் ஞானத்தின் ஆரம்பமா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ பிரசங்கியில கூட அவரு சாலமன் வந்து சொல்லும் பொழுது காரியத்தின் கடைத்தொகை என்னன்னு சொல்லும் போது, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த இது கடமையா இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்ப தேவனுக்கு பயப்படுறதும் அவருடைய கற்பனைகளை கை கொள்றதும் ஒன்றோடு ஒண்ணு இணைந்ததா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களும் வந்துட்டு நிரந்தரம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு வர பிரசங்கி கடைசியா சொல்ற வசனம் என்னன்னா, கடைத்தொகை என்னன்னு சொல்லி அவர் சொல்ல முடிக்கும் பொழுது அந்த பிரசங்கியான புக்கை, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், இது மட்டுமே எல்லா மனுஷருக்கு மேலும் விழுந்த கடமையா இருக்கிறது. அவருக்கு பயப்படவும் செய்யணும், அவருடைய கற்பனைகளை நாம் எல்லாரும் கை கொள்ளவும் வேணும் சொல்லி நம்ம பார்க்கிறோம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டுவாயையும் நான் வெறுக்கிறேன். ஆமென். ஆமென். நீதிமொழிகள்ல நம்ம 2ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்க வாசித்து வந்தீங்கன்னா 7ஆம் அதிகாரம் வரைக்கும் பல்வேறு முறை தேவனுக்கு பயப்படுறதுனால வருகிற பலன்களை அவர் சொல்லிக்கிட்டே வருவாங்க. நிறைய வசனங்கள்ல நம்ம பார்க்கலாம் தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்னத்தை கொடுக்கும் சொல்லிட்டு. 8ஆம் அதிகாரம் வந்தவனே சாலமன் சொல்றாரு, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் அப்படின்னு சொல்லிட்டு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னன்னு சொல்லி கேட்கணும்னா தீமையை வெறுப்பதே. அப்ப எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சொல்லி வருதோ அந்த இடத்துல நம்ம தீமையை வெறுப்பதே, தீமையை வெறுத்து அவர் கற்பனைகளை கைக்கொள், இதுவே மனுஷர் மேல எல்லாம் விழுந்த கடமையா இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்ப தேவனுக்கு பயந்துனா நாம இதை நம்ம செய்யலன்னா தேவன் நம்மளை அடித்துடுவாரு, நம்ம அதனால வேற வழி இல்லாம எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ கற்பனைகளை கை கொள்றோம் அப்படின்ற எண்ணம் உடையவர்களா நம்ம இருந்தோம்னா நம்ம அதை மாத்திக்கணும். ஏன்னா தேவனுக்கு அப்படிப்பட்ட பயம் தேவையில்லை. நாமளே நம்முடைய சுய விருப்பத்தின்படி தீமையை வெறுத்து அதன் பின்பு அவருடைய கற்பனைகளை கை கொள்றதா இருக்கும் பட்சத்துல நமக்கு அவருடைய கட்டளைகள் எதுவுமே சுமையா இருக்கிறது இல்லை அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சோ நம்மளுடைய சொந்த முயற்சினாலேயே நம்மளுடைய விருப்பத்தோட நம்ம தீமையை வெறுக்கணும். நம்ம தீமையை வெறுத்ததுக்கு அப்புறம் தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதா இருக்கணும் அப்படின்றதுதான் தேவனுக்கு விருப்பமான விஷயமா இருக்கு. இப்ப இயேசு கிறிஸ்துவானவர் வந்துட்டு இந்த உலகத்துல இருக்கும் பொழுது இதை குறித்து என்ன சொல்லி பார்க்கலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 7-8 வரை.
அவர் மாம்சத்திலிருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதல் கற்றுக்கொண்டு. ஆமென். அப்ப நம்ம பாக்குறோம், தேவனே இந்த உலகத்துல உண்டாகி மனிதனா உண்டாகி நம்ம கூட வந்துட்டு அவர் இருக்கும் பொழுதும் கூட அவருக்கு வேண்டுதல் செய்யறாரு, விண்ணப்பம் செய்கிறாரு, சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் செய்யறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அவருக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவரோட எவ்வளவு ஒரு பயபக்தியோடு இருந்த தோட்டு தேவனால் அவருடைய இந்த பிரேயர் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். கற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் இந்த வசனம் தொடர்ந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அதனாலதான் இன்னைக்கு அவரால் நாம எல்லாருமே வந்துட்டு காக்கப்பட்டிருக்கிறா இருக்கும், மீட்கப்படுகிறா இருக்கும், அவர் நமது மீட்பரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் தொடர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு தெரியும். அப்ப தேவனே குமாரனாய் இருந்தும் அவர் பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டதுக்கு பிறகுதான் நம்மளை வந்துட்டு கீழ்ப்படியவும் பயபக்தியோடு இருக்கவும் அவர் வந்துட்டு நம்மள கேட்கிறார் இல்லைங்களா? சோ 4வதா தேவ வார்த்தையின் மூலம், தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கொடுக்கிற மதிப்பு மரியாதையின் மூலம் தான் வந்துட்டு இந்த வஞ்சனையை நம்ம மேற்கொள்ள முடியும் சொல்லி பார்க்கலாம். வாசிக்கலாம் வசனம் லூக்கா 10ஆம் அதிகாரம் வசனம் 39. அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆமென். ஆமென். நமக்கு தெரியும் இந்த குடும்பத்தோட பேக்ரவுண்ட். மரியாளும் மார்த்தாலும் லாசரஸும் வந்துட்டு தேவனுக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவனுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு குடும்பமா இருக்கிறாங்க. அநேக நேரம் வந்துட்டு பெத்தானின்ற அந்த ஊருக்கு போகும்பொழுது, எருசலேம் பக்கத்திலே இருக்கிற அந்த ஊருக்கு போகும்பொழுது இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிறாரு, அவங்க கூட குடும்பமா சேர்ந்து பழகுறாரு. அப்ப இவங்க எல்லாருக்குமே கூட இருந்து அவரோட இன்ஃபேக்ட் இன்னும் சின்ன பிள்ளையில இருந்து கூட வளர்கிற அந்த வாய்ப்பெல்லாம் பெற்றவங்களா அவங்க இருக்கிறாங்க. அவ்வளவு பரிச்சயமா இருக்கும் பொழுது கூட தேவன் வந்துட்டு இயேசு கிறிஸ்து அவர் வீட்டுல உட்கார்ந்து அவர் வசனங்களை பேசும் பொழுது எல்லாவற்றையும் விட்டுட்டு மரியாள் வந்துட்டு தேவனுடைய காலடியிலே உட்கார்ந்து அவர் சொல்லுகிற வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நமக்கு இதுக்கு பின்னாடி தெரியும், மார்த்தா வந்துட்டு வீட்டு வேலைகளை செய்யறதுல குறியா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உதவி கிடைக்கலன்னு வந்துட்டு இயேசு கிறிஸ்துவே வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இந்த மாதிரி மரியாள் வந்து எனக்கு எதுவுமே உதவி செய்யலன்னு. அப்ப தேவன் சொல்றாரு, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு இடாதபடி நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள்னு சொல்றாரு. அவங்க மேக் பண்ண சாய்ஸ் வந்து இஸ் த பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்றாரு. என்னுடைய வசனங்களை கேட்பதை விட வேற எதுவுமே முக்கியம் இல்லம்மா, இதை வந்துட்டு மரியாள் கரெக்டான பங்கை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இயேசு சொல்றத பார்க்கிறோம் இல்லைங்களா? சோ பரிச்சயத்தின் காரணமா என் வீட்டுக்கு அடிக்கடி இயேசு கிறிஸ்து வராரு, அவர் பல நல்ல வார்த்தைகளை சொல்லுகிறவர் தான். ஆனா இன்னைக்கு வந்துட்டு நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, இன்னைக்கு நான் வந்துட்டு மற்ற வேலைகளை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிற மார்த்தா ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மரியாள் அவர் எத்தனை தடவை வந்தாலும் எத்தனை தடவை வசனங்களை பேசினாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனமும் முக்கியமா இருக்குதுன்ற அந்த தேவ வார்த்தைக்கான அந்த மரியாதையையும் மதிப்பையும் மரியாள் கொடுக்குறாங்கன்றத பார்க்கிறோம் இல்லைங்களா? சோ பரிச்சயத்தின் காரணமா வர பிரச்சனைய மரியாள் இந்த இடத்துல அழகா அவங்க தவிர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா வசனத்துக்கு கொடுக்குற அந்த மதிப்பின் மூலியமாக. வாசிக்கலாம் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஆமென். ஆமென். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, இதுக்கு நமக்கு தெரியும் டைரக்டா நம்ம வசனங்களை வார்த்தைகளை கை கொள்கிறவர்களாக அதை கிரியைகள்ல காமிப்பவர்களாக நாம இருக்கணும். இதை வெறும் கேட்டுட்டு அதனால நம்ம அமைதி அடைகிறது பத்தாதுன்னு சொல்லி நமக்கு தெரியும். இன்னொரு உதாரணமா நம்ம வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் வசனம் 10-11. உடனே சகோதரர் ராக்காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரையா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெப ஆலயத்துக்கு போனார்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேரியில் உள்ளவர்களை பார்க்க நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். ஆமென். ஆமென். 2வது எக்ஸாம்பிள் இதுல பாக்குறோம். இந்த பெரையா பட்டணத்திற்கு போறாங்க இல்லைங்களா, பவுலும் சீலாவும் போறாங்க. அங்க பட்டு போய் தேவனை பற்றின இந்த புதிய ஏற்பாட்டின் உண்மைகளை சத்தியங்களை அவங்களுக்கு தெரிவிக்கிறாங்க. அன்னைக்கு பெரையா மக்கள் கிட்ட இருந்தது தோல் சுருள்ல பழைய ஏற்பாட்டின் புஸ்தகங்கள் மட்டும்தான் இல்லைங்களா? ஆனா அந்த பழைய ஏற்பாட்டின் புஸ்தகங்களையே அவங்க ஆராய்ந்து அறிந்து பார்க்கிறாங்க. பார்த்து
தெசலோனிக்காவில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். ஏன்னா அவங்க ஏற்றுக்கொண்டாங்க வசனத்தை. மனோ வாஞ்சையாய் அவங்க வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட 2 புக்கும் இருக்கு, நமக்கு தெரியும் இல்லைங்களா? அன்னைக்கு காலகட்டத்துல பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை வைத்தே அதை ஆராய்ந்து பார்த்து இயேசு கிறிஸ்துவானவரை பற்றி அதுல போட்டிருக்குது. அவர் வந்தது உண்மை, அவர் மனிதர்களுக்காக இறப்பது உண்மை, அவர் உயிர் தெழுவது உண்மைன்றத எல்லா உண்மையையும் இந்த பெரையா பட்டணத்துல இருக்கவங்க ஆராய்ந்து மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்களா இருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே வசனத்துக்கு கொடுத்த முக்கியத்துவத்தினால அவங்ககிட்ட அதாவது இஸ்ரேல் மக்கள் இருக்கிற பரிசேயர்கள் சதுசேயர்களுக்கு இல்லாத நன்மையான விஷயங்கள் இந்த பெரிய மக்களுக்கு நடந்தது இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவ உடனே அவங்க ஏற்றுக்கொண்டவங்களா இருந்தாங்க. ஏன்னா அந்த வார்த்தைக்கு அவங்க கொடுத்த அந்த முக்கியத்துவமா இருக்குது. அப்போ நமக்கு தேவனுடைய சத்தியத்துக்கு நம்ம எப்பவுமே எப்படிப்பட்டவர்களா நம்ம இருக்கிறோம் அப்படின்றது முக்கியமா இருக்கு. வாசிக்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோவான் 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ஆமென். சோ சத்தியமே வந்துட்டு நம்மளை பரிசுத்தமாக்குறதா இருக்குது. அந்த சத்தியம் எதுன்னு சொன்னா வசனமே தேவனுடைய சத்தியமா இருக்குன்னு சொல்றோம். ஆனா நம்ம யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றும் சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? சோ எது சத்தியமா இருக்கு? வசனம் தான் சத்தியமா இருக்கு. அப்போ வசனத்தை அறிவீர்கள், வசனம் உங்களை விடுதலையாக்குவதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்மளால சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஏன்னா இந்த 2 வசனங்களும் எது சத்தியம்ன்றத வசனம் சொல்லப்பட்டிருக்குது. வசனம் என்ன பண்றதா இருக்குது? வசனத்தை அறிகிறோம், வசனத்தை நம்ம கடைபிடிக்கிறோம், அதை நம்மளோட கிரியைகள்ல காமிக்கிறோம். வசனம் நம்மளை விடுதலையாக்குவதா இருக்கிறது. ஓகே, அப்போ ஏசப்பா கூட இந்த வசனத்தை குறித்து அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்க்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆமென். தேவனுடைய விசுவாசமும் தேவனுடைய வார்த்தையின் மேல எப்படிப்பட்டதா இருக்கு? அப்பத்தினால் மாட்டுதலும் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் தான் வந்துட்டு மனிதன் பிழைக்கிறவனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த உண்மையை சொல்றாரு. வாசிக்கலாம் இன்னொரு வசனம். யோவான் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். என்னை தள்ளி கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். ஆமென். இதுதான் தேவன் வந்துட்டு அவருடைய வசனத்திற்கு கொடுக்கிற உயர்ந்த கட்ட மரியாதை. அவர் சொல்றாரு, என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயத்திற்கும் அப்படின்னு சொல்றாரு. இதற்கு மேல தேவனுடைய வசனத்திற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் எதுவுமே இல்லை. தேவனுடைய வார்த்தையினாலேயே அதை அவர் சொல்றாருன்னு சொல்லி பார்க்கணும். அடுத்ததாக இந்த வஞ்சனையிலிருந்து நம்ம விடுபடுறதுக்கு விசுவாசம் எந்த விதத்தில் உதவுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனம் 17-19 வரை. விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்து பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீரம் செத்தவர் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகள் அடையாமல் தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான்னு சொல்லி இந்த வசனம் இருக்கு இல்லைங்களா? சோ இந்த வசனங்கள் பிரகாரம் வந்துட்டு அன்னைக்கு காலகட்டத்துல ஆபிரகாம் சோதிக்கப்பட்டு ஈசாக்கை பலியாக கொடுக்கறதுக்கு அவர் ஒப்பு கொடுத்துக்கிறாரு. அதை ஒப்புக்கொள்றாரு. ஒப்புக்கொள்ளிட்டு ஈசாக்கை போய் பலி கொடுக்கறதுக்கு அவர் செல்லும் பொழுது அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி அவர் அந்த சோதிக்கப்படுறதுக்கு அவர் வந்துட்டு தன்னை எடுத்து ஈசாக்க பலியாக ஒப்பு கொடுக்கறதுக்கு அவர் செல்றாருன்ற பாக்குறோம். அதற்கு முன்பாக தேவன் யாரையுமே மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினது இல்லை, கேள்விப்பட்டது இல்லை. அவர்கிட்ட ஓல்டு டெஸ்டமெண்ட்ன்ற புக்கும் இல்லை, நியூ டெஸ்டமெண்ட் புக்கும் இல்லை. எதுவுமே இல்லாத காலத்துல தேவன் மேல ஆபிரகாமுக்கு இருக்கிற விசுவாசத்தை பாருங்க. என் மகன் கொல்லப்பட்டாலுமே நான் வந்துட்டு அவனை பலியாக ஒப்பு கொடுத்தாலுமே மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறாருன்னு பார்க்க முடியாத, இது வரைக்கும் நடக்காத ஒரு விசுவாசத்தை அவர் காண்பிக்கிறவராக இருக்கிறாரு. அந்த விசுவாசத்தினாலதான் வந்துட்டு அவரு இன்னைக்கும் வந்துட்டு விசுவாசிகளின் தந்தைன்னு அழைக்கப்படுற அளவுக்கு அந்த விசுவாசத்திற்கு ஒரு பெரிய ஒளியா இன்னைக்கு இருக்கிறாரு. அதே போல புதிய ஏற்பாட்டு காலத்துல ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா, அந்த 100க்கு அதிபதி தேவனை நோக்கி போறதை நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அந்த அதிபதி இஸ்ரேல் மக்கள் கிடையாது. அவனுக்கும் வந்துட்டு இதுக்கு முன்னாடி எழுதப்பட்டிருக்கிற
வாக்குத்தத்தங்களோ எதுவுமே அவனுக்கு தெரியாது. அந்த இடத்துல ஒரு 100க்கு ஒரு அதிபதி வந்துட்டு ஒரு ரோம சோல்ஜரா இருக்கான் இல்லைங்களா? அந்த ரோமன் சோல்ஜர்ஸுக்கு இஸ்ரேல் மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆள்கிற மக்கள், இவங்க ஆள்கிறவங்க, அவங்க ஆளப்படுறவங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த ஆளப்படுறவங்கலேருந்து இருக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவானவர் மேல அவங்களோட விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, என்னுடைய வேலைக்காரன் வந்துட்டு உடம்பு சரியில்லாம இருக்கிறான்னு வந்து அவர் வந்துட்டு ஜீசஸ் அப்ரோச் பண்ணும்பொழுது அவர் சொல்றாரு அவர்கிட்ட, நீங்க வர நான் தகுதியற்றவன் அப்படின்னு சொல்றாரு. ரோமராசர்கள் தான் ஆளுகிறாங்க. ஆனா அவர் சொல்றாரு தேவனை பார்த்து, நீங்க எங்க வீட்டுக்கு வர நான் தகுதியற்றவன். நீங்க இருந்த மாத்திரத்திலே இருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னுடைய வேலைக்காரன் குணமாவான் அப்படின்னு சொல்றாரு. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு நம்ம சொல்றதை பார்க்கிறோம். சோ அவர் எதிர்பார்த்த விசுவாசம் ஒரு இடத்துல, ஆனா அந்த விசுவாசம் வெளிப்பட்டது அந்த இஸ்ரேல் தேவனை பற்றி அறியாத ஒரு மனிதன் அவனோட விசுவாசத்தின் நிமித்தம் வந்துட்டு அந்த இடத்துல அவன் வந்துட்டு தேவனையே ஆச்சரியப்பட வைக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ விசுவாசத்தின் மூலியமாக இந்த வஞ்சனைகளை நம்மளால வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அத விசுவாசத்தை குறித்தான பல வசனங்கள் இருக்கு. நம்ம டைரக்டா இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை குறித்து என்ன சொல்றான்னு சொல்லி பார்ப்போம். யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். ஆமென். யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி அவர் சொல்றாரு இல்லைங்களா? பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறு ஒன்றையும் தாமாக செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இயேசு கிறிஸ்து முழுமையா விசுவாசத்தின் பெயர்ல தான் வந்துட்டு நடந்து செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அவர் தேவன் எதெல்லாம் செய்ய விரும்புகிறாரோ அதையே நான் செய்கிறவனா இருக்கிறேன்னு அவர் சொல்லும் பொழுது அந்த விசுவாசம் வெளிப்படுறதை நம்ம பாக்குறோம். இதே எக்ஸாம்பிள பவுலும் வந்துட்டு செய்திருக்கிறாரு. நீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு நம்மளால தைரியமா சொல்ல முடியுமா? ஆனா பவுல் சொல்றாரு, நான் எப்படி நடந்துக்கிறனோ அதே போல நடந்துக்குங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு பவுல் அவருடைய காரியங்களை அவ்வளவு செவ்வையாக அவர் செய்யறாரு. அதை செய்யறதன் மூலயமாக அவர் தேவன் மேல வைத்திருக்கிற விசுவாசம் வெளிப்படுறதுன்றதை நம்ம பார்க்கணும். அடுத்ததாக தாழ்மையின் மூலமாக இந்த வஞ்சனையிலிருந்து தப்பிக்க முடியும். ஏன்னா மனமேட்டிமைக்கு நேர் எதிராக தாழ்மையானதுதான் இருக்கு. தேவன் தாழ்மையை விரும்புகிறவரா இருக்கிறாரு. மேட்டிமையான மனதுக்கு அவர் எதிர்த்து நிற்கிற தேவனா இருக்கிறாருன்னு சொல்லி நமக்கு தெரியும். மனமேட்டிமையின் காரணமாக இந்த வஞ்சனைக்கு மனமேட்டிமை வந்துட்டு ஒரு காரணமா இருக்குன்னா தாழ்மையின் மூலமா அதை வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். இதற்கு முன்னோடியாக பல விதமான உதாரணங்கள் இருக்கு. தேவனுக்கு முன்பாக தாழ்ந்தவங்க மெயினா வந்துட்டு நம்ம பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகன் அப்படிப்பட்ட ஒருத்தரா தான் இருக்கிறாரு. வாசிப்போம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானசானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானசானம் கொடுப்பார். ஆமென். ஆமேன். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல அப்படின்னு சொல்றாரு. இவர் வந்துட்டு 2வது எலிஜான்னு அழைக்கப்படுறவரு. இவர் வந்துட்டு தேவனுக்கே வந்துட்டு வழியை ஏற்படுத்துகிறவரா இருக்கிறாரு. சின்ன பிள்ளையில இருந்தே வந்து வனாந்தரத்துல வளர்ந்து இதற்காகவே அவர் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார். இதை எல்லாத்தையும் செய்து வந்து கண்களுக்கு நேரா பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் பார்த்து விரியன் பாம்பு கூட்டிகளேன்னு சொல்ற அளவுக்கு தைரியம் மிகுந்த யோவான் ஸ்நானகன் அந்த இடத்துல தன்னை எப்படி தாழ்த்துறான்றதை நான் பார்க்கிறோம் இல்லைங்களா? என்னிலும் வல்லவராய் இருக்கிறவர் எனக்கு பின்னாக வருகிறாருன்னு சொல்றாரு. அவருடைய பாத ரட்சிகளை சுமக்கிறதுக்கு கூட நான் பாத்திரன் அல்ல அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்துறதை நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனத்துல கூட யோவான் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவரை பின்பற்றுகிறவர்கள் வந்துட்டு அவருடைய மதிப்பு இவ்வளவு பெருசா இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது யோவான் ஸ்நானகன் சொல்றதை பார்க்கிறோம். அவருடைய வேலை முடிந்த உடனே அவர் தேவனுக்கான மகிமையை செலுத்திட்டு அவர் தன்னை தாழ்த்துகிறத நம்ம பார்க்கிறோம். சோ தேவனுடைய வேலையை செய்கிற யோவான் ஸ்நானகன் எவ்வளவு பெரிய பெயர் பெற்றவர். இயேசு கிறிஸ்துவாலேயே வந்துட்டு பெரிதாக பேசப்பட்டவர் யோவான் ஸ்நானகன். இப்படி இவரை போல ஒரு ப்ராஃபட் இல்லை அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. ஆனா அவர் எவ்வளவு ஒரு தாழ்மையை விரும்புகிறவராக இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். இதே போல இன்னும் பல உதாரணங்களை நம்ம
வேதாகமத்துல இருந்து கொடுக்க முடியும். பவுல் வந்துட்டு ஒரு இடத்துல சொல்றாரு இல்லைங்களா, பவுல் யார் அப்போலோ யாருன்னு சொல்றாரு. கர்த்தர் அவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாய் இருக்கிற ஊழியர்காரர்கள் தானே எல்லாருமே. நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவன் தான் விளைய செய்கிறார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிறது தேவனாலேயே எல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ எவ்வளவு காரியங்களை செய்தவர்களா இருந்தாலும் அவரை ஃபாலோ பண்றவங்களுக்கு மத்தியில வந்துட்டு பவுலுக்கும் அப்போலோக்கும் மத்தியில போட்டி இருந்தாலும் பவுலுக்கும் அப்போலோக்கும் நேரா போட்டி இல்லை. அவங்க எல்லாமே வந்துட்டு தேவனாலதான் ஆகுது அப்படின்ற அந்த மனத்தாழ்மையை கொண்டவர்களா இருக்கிறாங்க. வாசிக்கலாம் நீதிமொழிகள் 22 4 தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். ஆமென். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும், அதாவது கர்த்தருக்கு பயப்படுதல்னா நமக்கு தெரியும் தீமையை வெறுக்கிறதுக்கும், தாழ்மையா இருந்து தீமையை வெறுப்பதற்கு வரும் பலன்கள் என்னன்னு சொல்லியிருக்கு, ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். வாசிப்போம் மத்தேயு 23 12 தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆமேன். ஆமேன். சோ எப்பொழுதுமே வந்துட்டு தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுகிறவனா இருக்கிறான்னு சொல்லி வேதத்துல சொல்லி இருக்கிறது. வேதாகமத்துல யார் யாரெல்லாம் அவங்களை தாழ்த்தி அவங்க இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே எந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டவங்களா இருந்தாங்க. யோசேப்பு, தானியேல் போன்ற எல்லாருடைய உதாரணத்தையும் நம்ம எடுத்து பார்க்கலாம். சோ தாழ்மைய அணிகலனா அவங்க அறிந்து கொள்ளுறவங்களுக்கு இந்த பரிச்சயத்தின் வஞ்சனை அவங்கள வந்துட்டு ஒன்றும் செய்ய முடியாததா இருக்குது. உதாரணத்திற்கு நம்ம இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொண்டோம்னா யோவான் 13:14 அவர் சொல்றாரு, ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவர் கால்களை கழுவ கடவீர்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. தேவனா இருந்த நானே, ஆண்டவரும் போதகருமா இருக்கிற நானே உங்கள் கால்களை கழுவுகிறேன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு தேவன் தன்னை தாழ்த்துகிறவரா இருக்கிறாரு. அப்போ பிலிப்பியர் 2:8 கூட அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே அவர் தாழ்த்தினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ அப்படிப்பட்ட தேவன், எல்லாவற்றையும் வந்துட்டு படைத்து காக்க முடிகிற தேவன், மனுஷ ரூபமாய் வந்ததுமே வந்துட்டு தன்னை தாழ்த்துறது தான். மரண பரியந்தம் வரை அவர் அதை எடுத்துக்கொண்டு போய் சிலுவையில அவர் கீழ்ப்படிந்தவராக இருந்து தம்மை தாமே அவர் தாழ்த்தினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தேவன் இங்க சொல்லப்பட்டிருக்கிற எல்லா விஷயத்திலையும் இயேசு கிறிஸ்துவா இருக்கும் பொழுது ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொண்டு வராருன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அடையாளங்களையும் அற்புதங்களையும் தியானிப்பதன் மூலமா கூட இந்த வஞ்சனைகளை நாம வந்துட்டு ஜெயிக்க முடியும் அப்படின்ற பார்க்கலாம். அதாவது தேவனுடைய அந்த உண்மையான தன்மை எப்படிப்பட்டதா இருக்கு, அவர் எவ்வளவு பெரிய மகா அற்புதமும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய தேவனா இருக்கிறாருன்றத எண்ணத்துல அவருடைய அற்புதங்களை தியானிப்பதன் மூலமாக ஒவ்வொருவரும் வந்துட்டு இந்த வஞ்சனையில் விழாதபடி அவங்களை காத்துக்கொள்ள முடியும். வாசிக்கலாம் லூக்கா 5:8 சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். ஆமென். ஆமென். நமக்கு சீமோன் பேதுரு வந்துட்டு முதல்ல இதை சொல்றதுக்கு முன்னாடி அந்த ஒரு பெரிய அதிசயத்தை பாக்குறாரு இல்லைங்களா. அவர் கப்பல் மூழ்கிற அளவுக்கு அவர் மீன்கள் ஏராளமே வந்துட்டு அவங்களால பிடிக்க முடியுது. முழுவதும் அவங்களுக்கு வந்துட்டு கஷ்டப்பட்டு கூட ஒரு மீனும் பிடிக்க முடியாத கட்டத்துல தேவன் வந்துட்டு வலைகளை போட சொல்லி அவங்க போடும் பொழுது, பகல் நேரத்துல எப்ப மீன் கிடைக்காதுன்ற நேரத்துல அவங்க போடும் பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரமிப்பு ஏற்படுது. அவர்கள் அந்த அதிசயத்தை பார்த்து முழங்காலில் விழுந்து, அந்த நேரத்துல அவர் என்ன உணர்றாருன்னா, அவருடைய தகுதி எவ்வளவு கம்மியா இருக்கு இந்த தேவனுக்கு முன்பாக அப்படின்றத உணர்வு விதத்துல அந்த அதிசயம் இருக்கிறத பாக்குறோம். சோ தேவனுடைய அதிசயங்களை நினைத்து பார்க்கதன் மூலமாக தேவன் எவ்வளவு உயர்ந்தவர்ன்றதும் நாம எவ்வளவு தகுதி இல்லாதவர்களா இருக்கும்ன்றத உணரும்படியாக அந்த அதிசயங்கள் வந்துட்டு செய்யப்படுது. அதை வந்துட்டு உணர்ந்தவங்களை நம்ம இருக்கணும். வாசிக்கலாம் சங்கீதம் 77:11-12. கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன், உம்முடைய கிரியை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்கள் எல்லாம் யோசிப்பேன் என்றேன். ஆமென். தாவீது வந்து யோசிக்கிறார். எப்படி பாருங்க, கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுகிறார், அவருடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுறார். அவருக்கு முன்பாக நடந்த அதிசயங்களை மட்டும் இல்ல, பூர்வ கால அதிசயங்களுமே. இன்னைக்கும் கூட நமக்கு வேதாகமத்துல பல அதிசயங்கள் நமக்கு சொல்லப்பட்டு இருக்குதுன்னா அதை நாம் உணர்ந்து கொள்ளவர்களாக இருக்கணும். அது பூர்வ காலத்தில் நடந்த அதிசயங்களா இருந்தாலும் சரி, இன்றைக்கும் நம்மளோட வாழ்க்கையிலும் பல அதிசயங்களும் அற்புதங்களும் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நடந்து கொண்டு இருக்கலாம். ஆனா நம்ம அதை உணர்ந்தவர்களா இருந்தோம்னா நாம் அதை நினைத்து பார்ப்பதன் மூலமாக நாம தகுதி இல்லாம இருக்கிறோம், தேவன் எப்படிப்பட்ட மேன்மையான தேவனா இருக்கிறாரு, தகுதி இல்லாத நம்மளை எடுத்து இந்த அற்புதங்களை எடுத்து நடத்தி இருக்கிறார்ன்றதை நம்ம புரிந்து கொள்ளும் மூலியமாக இந்த வஞ்சனையை நம்ம தடுத்துக்கூடியவங்களா இருக்கோம்.
வாசிக்கலாம் சங்கீதம் 105 5ஆம் வசனம். அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே. ஆமென். இவங்க எல்லாருமே வந்துட்டு தேவனுடைய முக்கியமான அவருடைய அடையாளங்களை அதிசயங்களை பார்த்த பிள்ளைகளா இருக்கிறாங்க. இந்த தேவன் இந்த யாக்கோபின் புத்திரர்களும் சரி, ஆபிரகாமின் சந்ததியா இருந்தாலும் சரி, அவர்கள் எப்பொழுதுமே அவங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது இந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்த தேவனை தான் அவங்க வந்துட்டு அடுத்தடுத்து சொல்லிக் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. அதே போல இப்போ இயேசு கிறிஸ்துவும் இந்த அற்புத அடையாளங்களை குறித்து அவர் செய்யும் பொழுது அவர் பார்க்கிறோம். வசனம் யோவான் 11ஆம் அதிகாரம் வசனம் 41 42. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை சோஸ்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். ஆமென். அப்ப தேவன் வந்துட்டு அதிசயத்தை செய்யும் பொழுதே எதுக்காக அவர் செய்யறாருன்றத அவர் சொல்றாரு பாருங்க. அதை சொல்லும் பொழுதும் அவர் வந்துட்டு அவர் கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன்னு அவர் சொல்றாரு. அதை சொல்றதுக்கான மீனிங்கே அவர் சொல்றாரு. நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீன்ற விசுவாசத்தோட அவர் செய்யறாரு. செய்ததுக்கு அப்புறமும் அதை எதுக்கு செய்த அவர் சொல்றாரு, என்னை நீர் அனுப்பினதை சூழ்ந்திருக்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக. சோ அப்ப அந்த ஜெபத்தை மட்டும் இல்ல, இந்த அதிசயத்தையுமே தேவன் செய்யும் பொழுது லாசர் வந்துட்டு இறக்க நேரிடும்ன்ற விஷயத்தை கேள்விப்பட்டும் அவர் தாமதமாக அந்த ஊருக்கு போறது, அங்க இருக்கிற எல்லா மக்களும் இந்த அதிசயத்தை பார்த்து வண்ணமாய் தேவனுக்கு மகிமை செலுத்தும்படி தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் மிகுந்த இரக்கம் கொண்டு அவருடைய அதிசயங்களை நிகழ்த்துகிறதா இருக்கிறாருன்னு தேவனுடைய அந்த அற்புதத்தையும் அடையாளத்தையும் நினைத்து பார்த்து தேவன் எவ்வளவு மேன்மை உள்ளவராய் இருக்கிறார் அப்படின்றத நினைத்து பார்க்கும்படியாக தான் அந்த அடையாளத்தை செய்யறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இன்னொரு ஜபத்தின் மூலமாகவும் நம்ம ஜபம் செய்வதன் மூலமாகவும் தேவன் கிட்ட ஜபத்தோடு நம்ம செல்லும் போது நம்ம இந்த இந்த ஃபெமிலியாரிட்டி சின்ஸ், அதாவது சொல்லப்படுற இந்த பரிச்சயத்தின் வஞ்சனையை நம்ம ஜெயிக்க முடியும். வாசிக்கலாம் யோபு 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். ஆமென். ஆமென். அதே யோபுல 42ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றார் அப்படின்னு சொல்ற பாக்குறோம். சோ தேவனுக்கு ஏற்ற விதத்துல ஜபத்தை அவங்க செய்யறத பாக்குறோம். தேவன் பேசினதுக்கு அப்புறமும் யோபு கிட்ட தேவன் டைரக்டா வந்து நீ எப்படிப்பட்ட விஷயங்களை செய்யறப்பான்னு சொல்லி டைரக்டா சொன்னதுக்கு அப்புறமும் அவருடைய ஜபம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, நான் என்ன மறு உத்தரவு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி அவர் சொன்ன எதுவுமே அவருக்கு செல்லாதுன்னு சொல்லி அவருக்கு தெரியுது. அவர் சொல்றாரு, என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ தேவனுக்கு முன்பாக எந்த விதமான ஒரு கேள்வியையும் எழுப்ப முடியாது அப்படின்றத அந்த அறிந்த விதத்துல அவரோட ஜெபம் அதுக்கப்புறமா எப்படி மாறுது அப்படின்னு சொல்லி இந்த விதத்துல பாக்குறோம். அப்போ எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். ஆமீன். ஆமேன். சோ வந்துட்டு எப்படிப்பட்ட ஜெபம் எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம இதை பாக்குறோம். வாசிக்கலாம் லூக்கா 18ஆம் அதிகாரம் வசனம் 1. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஆமென். ஆமேன். சோ அந்த உவமை வந்துட்டு என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதரையும் தேவனுக்கும் எந்த விதத்திலுமே மரியாதை கொடுக்காத ஒரு மனிதனிடத்துல ஒரு பெண் போய் அவங்களுக்கான அந்த நியாயத்தை கேட்டபடியா தொடர்ந்து அவங்க வற்புறுத்தி கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதை பத்தி படிப்போம். அவங்களுடைய தொடர்ந்து அவங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறதுனாலயே வந்துட்டு அந்த இடத்துல அவர் மனம் இறங்கி அந்த பெண்ணுக்கு வந்துட்டு நீதியை செய்யறத பாக்குறோம். அவர் எந்த விதத்திலையும் ஒரு நீதிமானா இல்லாத ஒரு மனிதனே தொடர்ந்து அவரோட விண்ணப்பத்தினால அவருக்கு நீதி செய்யறத பாக்குறோம். அதுல 7ஆம் வசனம், அதே 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ அப்படின்னு சொல்லிதான் அந்த 7 வசனங்களை சொல்லி முடிக்கிறார் இயேசு. சோ அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோட ஜெபம் எவ்வளவா கேட்கப்படக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. ஏன்னா நியாயம் செய்ய சிறிதும் அதோட தேவையே இல்லாத மனிதனே ஒரு நியாயத்தை செய்யும் பொழுது நான் செய்யாமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அப்ப ஜெபத்தோடைய முக்கியத்துவத்தை தேவன் சொல்றதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து கூட
ஜெபத்தோட முக்கியத்துவத்தை இந்த உலகத்துல வாழும் பொழுது அவர் செய்து காமிச்சார். வாசிக்கலாம் லூக்கா 5:16. அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஆமீன். ஆமீன். அதே போல மார்க் 1:35 கூட அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம இது செய்யறது எதையுமே வந்துட்டு இயேசு கிறிஸ்து செய்யாம இருந்ததில்லை. எல்லாத்தையுமே அவர் செய்ததை தான் நம்ம எல்லாம் செய்ய சொல்றாரு. சோ ஜெபத்தின் மூலயமாகவும் தேவனை சார்ந்து இருக்கிறது மூலயமாகவும் இந்த வஞ்சனையிலிருந்து நம்ம வெற்றி சிறக்க முடியும். அதே போல மனம் திரும்புதல் மூலமாகவும் தேவனை நம்ம இந்த வஞ்சனையிலிருந்து நம்ம வெற்றி கொள்ள முடியும். அதுக்கான பல வசனங்கள் நமக்கு இருக்கு. இதுல உதாரணமா நம்ம சொல்லணும்னா தன்னுடைய ஒரு மார்த்தாண்ட ஸ்திரீ லூக்கால படிக்கிறோம். ஒரு ஸ்திரீ தேவனை நோக்கி போய் அவர் செய்த பாவங்களுக்காக அவங்க ஒரு பரிமள தைலத்தை கொண்டு போய் தேவனுடைய காலில ஊற்றி அவங்க தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதோடைய முடிவுல தேவன் சொல்றாரு அவருடைய திரளான பாவங்கள் மன்னிக்கப்பட்டன அப்படின்னு சொல்லி தேவன் அவங்களுக்கு சொல்றாரு. சோ அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்கள அவங்க திரும்புறாங்க. அப்போ தேவனுக்கு முன்னாடி மனம் திரும்பி அவங்க செய்கிற காரியங்கள் தேவன் அதை ஏற்றுக்கொள்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். சோ மனம் திரும்புதல் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. சோ மேட்டிமையினால நம்ம செய்கிற பாவங்கள் எதுவா இருந்தாலும் கூட மனம் திரும்பி அவர்கிட்ட போகும்பொழுது அது மனதுருகி அவர் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க மிகவும் தயாரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்னொரு வசனம் வாசிக்கலாம். லூக்கா 15:18. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். ஆமென். ஆமீன். சோ இது தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த பேரபிள்ஸ்ல ஒண்ணு. அந்த கேட்டின் மகன்ற வயதுல அந்த மகன் என்ன பண்றான்னா பாவம் செய்து தேவனுக்கு அவரோட அப்பாவுக்கு எதிராக அவன் இருக்கிறான். அவன் வாழ்ந்ததுக்கு அப்புறம் அந்த வாழ்க்கை பிடிக்காம அவனோட வாழ்க்கை எந்த அளவுக்கு கீழே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் யோசிக்கிறான். நான் எழுந்து என் தகப்பன இடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கும் உமக்கும் விரோதமாகவும் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றத பாக்குறோம். சோ இதுவுமே மனம் திரும்புதலுக்கான ஒரு விதம் தான். எவ்வளவு பாவம் செய்து இனி மீளவே முடியாதுன்ற எண்ணத்துக்குள்ள போனாலும் அந்த மேட்டிமையின் காரணமாக திரும்பியும் தேவன் கிட்ட வர்றதற்கான வழியை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? சோ அந்த வசனத்தை நம்ம ஏற்கொண்டு நம்ம நடக்கும் பொழுது, நம்ம பாவங்கள் அறிக்கையிடும் பொழுது அவர் நமக்கு மன்னிக்கிற தேவனா தான் இருக்கிறாரு. வாசிக்கலாம் 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அப்ப தேவன் நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு எப்படி இருக்கிறார்னா, அநியாயத்தை நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நம்ம பாவங்களை அறிக்கையிடுறது மட்டும்தான் நம்மளால செய்ய முடியும், நம்ம வீழ்ந்து போன அந்த நேரத்துல. சோ இந்த வஞ்சனையில நம்ம அகப்பட்டு இருந்தாலும் கூட, நான் பரிச்சயத்தின் காரணமாக தேவனுக்கு முன்பாக நம்ம அந்த பாவங்களை செய்திருந்தா கூட அதை அறிக்கையிடும் பட்சத்துல தேவன் அதை மன்னிக்க நீதியும் உண்மையும் உள்ளவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும் பொழுது கூட அவர் என்ன செய்தாரு, என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி இதை குறித்துன்னு சொல்லி பார்க்கலாம். லூக்கா 5:32. நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். ஆமென். ஆமீன். அவர் இங்க வந்திருக்கும் போது அவர் சொல்றாரு, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்காக அழைக்க வந்தேன்னு சொல்லி மனம் திரும்புவதற்கான முக்கியத்துவத்தை அவர் கொடுக்கிறாரு. அதே போல மத்தேயு 4:17 கூட மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இயேசு கிறிஸ்து அவரோட பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் பொழுது கூட மனம் திரும்புதலை பத்தி தான் அவர் சொல்லி பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குதுன்னு சொல்றாரு. சோ மனம் திரும்புதலுக்கான முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே தேவன் அவர் சொல்லியிருக்கிறாரு. சோ வஞ்சனையில வீழ்ந்தவர்களா இருந்தா கூட அந்த வஞ்சனையிலிருந்து நம்ம மனம் திரும்புறதற்கும் தேவன் மன்னிக்கிறதுக்கும் தயாரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கடைசியாக இச்சை அடக்கத்தின் மூலமா, ஏன்னா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம இச்சை உள்ளவர்களாக ஆக்குச்சு அந்த வஞ்சனைன்னு சொல்லி பார்க்கிறோம். வனாந்திரத்துல இஸ்ரேல் மக்கள் இச்சை உள்ளவர்களா ஆனாங்க. சோ அப்ப இச்சை அடக்கத்தின் மூலமாக தான் இந்த வஞ்சனையை நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 9:27. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஆமென். அவன் பவுல் அவருடைய
காலகட்டத்துல அவர் வந்துட்டு அவருடைய ஊழிய பணிகளை செய்யும் பொழுது இந்த வசனத்தை சொல்றாரு இல்லைங்களா? மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாத படிக்குன்னு சொல்லிட்டு, அப்போ உடலில சரீரத்துல இருக்கிற இச்சைய அவரு அடக்குறாருன்றத நம்ம பார்க்கிறோம். சோ இத வந்துட்டு ஒரு முக்கியமா எல்லாருமே இத செய்திருக்கிறாங்க. இது வந்துட்டு ஒரு கனியாவே இருக்கு இல்லைங்களா? சோ இந்த கனிய குடுக்குறவங்களா தான் நம்ம இருக்கணும். இந்த இச்சை அடக்கத்தின் கனி மிகவும் முக்கியமா இருக்குது. அது நம்மள இந்த வஞ்சகத்துல வீழ்ந்து விடாமல் இருக்க உதவி செய்யுது. ஏன்னா தேவனுக்கான ஊழியம்தான் நான் தேவனால் டைரக்டா அவரை கண்டு அவரால் அனுப்பப்பட்ட ஊழியம்தான் நான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இச்சை அடக்கம் இல்லாம பவுல் நடக்கவே இல்லை. அவர் அந்த நேரத்திலும் கூட அவர் எதை குறித்து மேன்மை பாராட்டினாலும் வந்துட்டு இந்த இடத்துல அவர் இச்சை அடக்கத்தோடு இருக்கிறத அவர் சொல்றாரு. வாசிக்கலாம் நீதிமொழிகள் 25-28. தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். ஆமென். வேதாகமம் நமக்கு சொல்லுது இல்லைங்களா? நம்ம ஆவியை அடக்காத மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னா மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப 1 கொரிந்தியர் 9:25 கூட பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். சோ நம்மளுடைய இச்சை அடக்கம் எவ்வளவு மேன்மையானதா இருக்கணும் இந்த உலகத்துக்குரிய இச்சை அடக்கத்தை விட அப்படின்னு சொல்லி இந்த வசனம் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் கூட இதை செய்யும்போது இதை பத்தி கூறும்போது என்ன சொல்றாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 26:53-54. நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால் இவ்விதமா சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். ஆமென். ஆமேன். அப்ப தேவனுக்கு கூட அந்த இடத்துல அவர் சொல்லும் பொழுது என் பிதாவை நான் வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என் இடத்துல அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? இது வந்துட்டு அந்த இடத்துல பேதுரு கிட்ட சொல்றாரு இல்லைங்களா? இயேசு அவர் வந்து கைதாகிற நேரத்துல பேதுரு அப்படி வயலண்டா அவர் ரியாக்ட் பண்ணும்போது அவர் சொல்றாரு இது நான் செய்யணும்னு நினைச்சா செய்ய முடியாதா என்னாலன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல கூட அவருடைய அந்த பவரை இயேசு கிறிஸ்துவானவரே மிஸ்யூஸ் பண்ணாம அவர் அந்த இச்சை அடக்கத்தோட தான் அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? சோ எல்லா விஷயத்திலையும் நம்ம பார்த்த எல்லா விஷயத்திலையும் இயேசு கிறிஸ்து அதை நமக்கு முன்மாதிரியா செய்து காமிச்சிருக்கிறாரு. இப்ப நம்ம வாசிச்ச எல்லாத்திலயுமே இயேசு கிறிஸ்து அவர் செய்திருக்கிறாரு. அதை செய்யாத ஒன்ன நம்மள வந்துட்டு எதுவுமே அவர் சொல்லல அப்படின்னு சொல்றது நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு இன்னைக்கும் கூட இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொண்டு நம்ம ஒவ்வொரு நாளும் சென்று அவரை வந்துட்டு பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக நாம இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்றதுன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த தன்மைகள் எதெல்லாம் நம்ம பார்த்தோமோ, கனம் பண்ணுதல், தேவனுக்கான மகிமை, பயபக்தி, தேவ வார்த்தைக்கு கொடுக்கிற பலன், விசுவாசத்தின் மூலம் நம்ம செய்யறது, தாழ்மையா இருக்கிறது, அடையாள அற்புதங்களை தியானிப்பது, ஜெபிக்கிறது மூலியமாகவும், மனம் திரும்புதல் மூலியமாகவும், தேவனுக்கு உண்மையா இருப்பதன் மூலியமாகவும், இச்சை அடக்கத்தின் மூலியமாகவும் வந்துட்டு நம்ம தேவனுடைய இந்த வஞ்சனையிலிருந்து நம்மளை காத்துக்கொள்ள முடியும். அதை தேவன் செய்து காமிச்சிருக்கிறாரு. அப்போ நம்ம கடைசியா கலாத்தியர் 3:27 ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே அப்படின்னு சொல்லி நம்ம வசனம் இருக்கிறத பாக்குறோம் இல்லைங்களா? அப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவிற்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்களா இருந்தோம்னா நாம கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களா இருக்கணும், அவர் அணிந்து கொண்டவர்களா நம்ம இருக்கணும். அப்படின்னா அவருடைய தன்மைகள் எல்லாத்தையும் நாமளும் வெளிப்படுத்தக்கூடியவர்களா இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்துல நாம இந்த வஞ்சனையிலிருந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்ள முடியும். நம்ம வந்துட்டு இப்போ ஒரு பிரேயர் செஞ்சோம். அப்பா பிதாவே, இயேசு கிறிஸ்துவே, உங்க நாமத்தினாலே நாங்கள் உங்களை ஜெபிக்க உங்களை பிரார்த்திக்கிறோம். அப்பா எங்கள் அன்பின் பிதாவே, எங்கள் தேவனே, எங்கள் மீட்பரே, எங்கள் துணையாளரே, உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரமும் நன்றியும் செலுத்துகிறோம். அப்பா நீர் நல்லவர், வல்லவர். அப்பா கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன். அப்பா எங்கள் கூடவே இருந்து எங்களுக்கு எங்களுடைய காரியங்கள் யாவற்றையும் பொறுப்பெடுத்து வழி நடத்தி கொடுக்கிற தேவனே, உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரமும் நன்றி. அப்ப இந்த அருமையான சமூகத்தை நீர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா இந்த வேலையிலே கூட உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாளில் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த இந்த வேத படிப்பினை மூலமாக பரிச்சயத்தால் வரும் பலவிதமான வஞ்சனைகள், அதனால் ஏற்படும் பாவங்களை தியானிக்க செய்தீரப்பா. அந்த வஞ்சனையிலிருந்து நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு எப்பொழுதுமே நாங்கள் அதிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக, ஜெயம் கொள்கிறவர்களாக, அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான வழியை நீர் ஏற்படுத்திக்கிறப்பா. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமது வசனமே
அது வழியா இருக்கிறது. அவை ஒவ்வொன்றும் எங்களை வழிநடத்துகிறதா இருக்கிறதப்பா. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் பயபக்தியாய் இருந்த விசுவாசத்தின் மூலமாக தேவ வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பையும் கனத்தையும் எப்பொழுதும் கொடுக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க நீர் உதவி செய்யுங்க. உம்முடைய வசனங்களை எங்கள் மனதிலே நீர் எழுதியிருக்கிறப்பா. அதை நாங்கள் தாழ்மையான உணர்வோடு எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் நிலைநிறுத்தி உமக்கு முன்பாக ஒரு கீர்த்தியான ஒரு வாழ்க்கை வாழ நீர் உதவி செய்யுங்கள். அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாங்கள் தியானித்து அப்பா நீர் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் எண்ணியப்பா. உமக்கு எதுவுமே பெரிதான காரியம் இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்து ஜெபத்தின் மூலம் எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு ஏறெடுக்கும்படியாக நீர் செய்யும் அப்பா. ஒவ்வொரு நாளும் கூட எங்களுக்கு தேவையான மனம் திரும்புதலை நீர் எங்களுக்கு தந்தரலும். எந்தெந்த இடத்தில் நாங்கள் தவறுகிறோமோ உடனுக்குடன் நாங்கள் மனம் திரும்பி அதை விட்டு உடனே உம்மை நோக்கி ஓடி வர எங்களை செய்யும் அப்பா. வீழ்ந்த இடத்திலேயே இருந்து விடாமல் நாங்கள் மனம் திரும்பி உண்மையாய் நாங்கள் உமக்கு உத்தமமாய் நடக்க நீர் உதவி செய்யும். அதே போல தேவனே, நாங்கள் உண்டாலும் வாழ்ந்தாலும் எதை செய்தாலும் எங்கு சென்றாலும் அப்பா எங்கள் கையின் பிரயாசங்கள் நிமித்தம் எங்கள் மனதின் எண்ணங்கள் நிமித்தம் எல்லா விதத்திலும் இசப்பா உமக்கு மகிமையை ஏற்படுத்தும் வகையில ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ நீர் உதவி செய்யுங்கப்பா. நீங்கள் முக்கியமாக ஆவியின் கனிகளை நாங்கள் ஒரு நாளும் அதிகமாய் கொடுக்க நீங்கள் உதவி செய்யுங்க. இச்சை அடக்கத்தின் மூலமாக உலகம் தரக்கூடிய எதுவாக இருந்தாலும் அப்பா அதை நாங்கள் எல்லாம் தாண்டி அதை அடக்கத்தோடு இருந்து உமக்கு ஏற்ற வகையில் நாங்கள் சிறந்த பிள்ளைகளாக வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. இந்த கூடுகையில கூடியிருக்கிற பிள்ளைகளையும் பெரியவர்களையும் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.